கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லேவியராகமம் 19:17 உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். Leviticus 19:17 Do not hate a fellow Israelite in your heart. Rebuke your neighbor frankly so you will not share in their guilt என்று வாசிக்கிறோம். உன்னுடன் இருக்கிற உன் சகோதரனை உன்னுடைய உள்ளத்தில் பகைக்க வேண்டாம். உன் சகோதரனிடத்தில் குறை இருக்குமானால், குற்றம் இருக்குமானால் நேரடியாக கடிந்து கொள்ள வேண்டுமே தவிர தூற்றி திரியக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. உன் சகோதரனிடத்திலே குறை உண்டென்றால் முதலாவது அவரோடு ஒப்புரவாகிவிட்டு பின்பு காணிக்கையை பலிபீடத்திலே செலுத்துங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே குறைகளை சரி செய்ய வேண்டுமே தவிர அவரை உள்ளத்தில் பகையாக நினைக்கக்கூடாது என்று கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு நமக்கு சொல்லுகிறதை இந்த வார்த்தையின் வாயிலாக நாம் அறிகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.